14:21 யாராவது ஒருவர் சத்தமாக கேட்டுக்கொள்கிட்டு. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லும்படியாக நம்முடைய ஒரு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போவோம். ஆமாண்டவரே, நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறவர். இந்த நாளிலும் உம்முடைய சன்னதியிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உடைய வார்த்தை மூலமாக எங்களோடு இடைப்பட போகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் பேசும் ஆண்டவர் நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய காதுகளை நாங்கள் திறந்து வார்த்தைகளை நாங்கள் உட்கொண்டு வார்த்தைகளை இருதயத்தில் பலகைகளை நாங்கள் வைத்து வாழ்நாள் முழுவதும் அதை நாங்கள் கடைபிடித்து வாழ அந்த கிருபைகளை எங்களுக்கு தார். இந்த நாளை, இந்த வேளையை, இந்த வார்த்தையை உடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதி, மோட்சமாக்கி தார். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒவ்வொரு பாவத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். பாவ பட்டியல். நம்ம நிறைய பாவங்களை தான் யோசிச்சு, பாவங்கள் முதல்ல நமக்கு நினைவுக்கு வருவது கொலை செய்வது, திருடுவது, விபச்சாரம் பண்ணுவது, வேசித்தனம் பண்ணுவது, சகோதரருக்கு விரோதமாக பொய் பேசுவது, இப்படி நிறைய காரியங்கள் நம்ம உலக அறிந்த காரியங்களை தான் பாவமாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கு தெரியாமலே வேதத்தின் அடிப்படையிலே பல பாவங்களை நாம் அனுதினம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த லிஸ்டை தான் நாம் போட்டுக்கொண்டே வருகிறோம். ஒவ்வொரு மாதத்தும் ஒரு பாவத்தை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக பெருமை, அகந்தை என்கிற பாவத்தை குறித்து நாம் பார்த்தோம். பிறகு அறியாமை என்பது ஒரு பெரிய பாவம். நிறைய நேரத்தில் அதை யோசிச்சிருக்கே மாட்டோம், அறியாமை எப்படி ஒரு பாவம் ஆகும். ஆனா அந்த நாளிலே வேதத்தின் அடிப்படையிலே நான் உங்களோட அதுவும் ஒரு பாவம் என்று சொல்லி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அவிசுவாசம் ஒரு பெரிய பாவம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அவிசுவாசம் ஒரு பெரிய பாவம். அசட்டை செய்வது கூட பெரிய பாவம். மற்றவர்களையும் சரி, ஆண்டவரையும் சரி, பெரியவர்களையும் சரி, நம்ம அசட்டை பண்ணுகிறோம் என்றால் அதுவும் ஒரு பெரிய பாவம் என்று சொல்லி பாவ பட்டியலில் வருகின்றது. அவசரப்படுவது பாவம். எதற்கென்றாலும் ஒரு அவசரம், நிதானம் இல்லாத சூழ்நிலை. அவசரப்படுவதனாலே பல தீமைகள் நமக்கு வாழ்வில் வருகிறது. அதுவும் ஒரு பாவம் என்று சொல்லி நாம் அதை கடந்த நாட்களில் பார்த்தோம். அசதியா இருப்பது ஒரு பாவம். அசதி கூட ஒரு பாவமா? நான் சொல்லல. அசதியா இருக்கிறவன் சபிக்க கடவன் என்று சொல்லி வேதம் சொல்லுங்க. அப்ப சாபத்துக்குள்ளாகப்படுகிறவன் பாவம் செய்கிறவன். அப்போ அசதி கூட ஒரு விதத்துல பாவம். ஆண்டவருக்குரிய நேரங்களை, இந்த உலகத்துக்குரிய நேரங்களை நாம் கொடுக்காதபடி நம்முடைய வேலைகளிலே அசதியா இருப்பது நிச்சயமாக பாவம். ஆகவே அசதி ஒரு பாவம். அப்புறம் அந்த அஞ்சனம் ஒரு பாவம். நிறைய பேர் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லிக்கிறாங்க. ஆனா நாள் பாக்குறாங்க, குறி பாக்குறாங்க, நட்சத்திரம் பாக்குறாங்க, அமாவாசை, பௌர்ணமி, எதையோ எல்லாத்தையும் பார்த்துதான் எல்லாமே அவங்க நடந்து கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய பாவம். தேவனை அறிந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் நாள் ஆண்டவருடைய நாள் எல்லாமே நல்லதாக எல்லா நாளையும் எல்லா நேரத்திலையும் எப்படிதான் வைக்கிறோம். நமக்கு அது நல்ல நாளா இருக்கிறதா, நேரமாக இருக்கிறதா, வசதியா இருக்கிறதா? ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சில காரியங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா வேதத்தின் அடிப்படையில். ஆகவே அஞ்சனம் பார்ப்பது, குறி பார்ப்பது ஒரு பாவம் என்று சொல்லி கடந்த நாட்கள் பார்த்தோம். அடங்காமை ஒரு பாவம், கீழ்ப்படியாமை பெரிய பாவம். முதல் பாவமே கீழ்ப்படியாமை என்று நாம் இடத்துல வாசிக்கிறோம். அப்ப அன்பின்மை, அன்பை வெளிப்படுத்தாமல் இருப்பது ஒரு பெரிய பாவம். ஆகவே தேவன் அன்பா இருக்கிறார், ஆகவே நாமும் அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இருக்கிறார். அன்பிலே தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது. கிறிஸ்துவமே அன்பின் அடிப்படையில் அடங்கியிருக்கிறது. அப்ப அந்த அன்பை வெளிப்பாடுத்தவர் பாவம் செய்கிறார் என்று சொல்லி கடந்த மாதத்திலே நாம் பார்த்தோம். இப்படி 9 பாவங்களை நாம் பார்த்துட்டோம். இன்னைக்கு 10வது பாவமாக நாம் ஒரு பாவத்தை பார்க்க போகிறோம். அவமதித்தல் ஒரு பாவம். லிஸ்ட்ல 10வது வரக்கூடியது அவமதித்தல் ஒரு பாவம். அதுதான் வாசிக்க கேட்ட இல்ல நம்ம முதலாக வாசிக்கப்பட்டமே நீதிமொழிகள். அதை வாசிங்க. நீதிமொழிகள் 14:21. பிறனை அவமதிக்கிறவன், நான் சொல்லு இதெல்லாம் பாவம்னு நான் என்னுடைய
சிந்தையில உணர்ந்து சொல்லக்கூடிய வேதத்துல என்ன இருக்குதோ அதை நான் சொல்றேன். இந்த நீதிமொழிகள்ல சாலமோன் ராஜா என்ன சொல்றாரு? யார் ஒருவன் பிறனை அவமதிக்கிறானோ அவன் என்ன செய்யறான்? பாவம் செய்யறான். அப்ப அந்த லிஸ்ட்ல என்ன வந்துருது? பாவம் வந்துருது. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பேரை அவமதிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இந்த பாவத்தை நாம் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நாமும் பிரயாசப்படுகின்றோம். ஆனா சில நேரத்தில் சில காரியங்கள் நமக்கு தெரியல. தமிழ்ல ஆங்கிலத்துல அதற்கு அர்த்தங்கள் ஒன்றாயிருக்கும். ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு நிறைய நிகரான வார்த்தைகள் உண்டு. ஒருவேளை அவமதிப்பது என்பது நீங்க பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ணுவது, கேலி பண்ணுவது, பரியாசம் பண்ணுவது, இல்ல மதிக்காமல் இருப்பது, இது எல்லாமே அவமதித்தல் தான். ஆனா அதற்கு ஒரே முழு காரணமாக அவமதித்தல் என்று சொல்கின்றோம். அப்ப அவமதிப்பது என்பது ஒரு பெரிய பாவம். இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். 10வது பாவமாக அந்த பாவப்பட்டியலில் வருகிறது. ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம் வேதத்தின் அடிப்படையில. நீதிமொழிகள், அதே நீதிமொழிகள் 11:12 யாராவது வாசிங்க. நீதிமொழிகள் 11:12. மதிகெட்டவன் போதுங்க. நீ ஒருவனை அவமதிக்கிறன்னா அவன் யாரு? அது நம்ம வார்த்தையில சொல்லுங்க. அத சொல்லுங்க. முட்டாள் அத சொல்லுங்க. அதாவது மதிகெட்டவன் சொன்னா அது ஸ்டைலா இருக்கும், ரொம்ப தெரியாது. நீ முட்டாள், நீங்க ஒருத்தரை பார்த்து மதிகெட்டவனை சொல்லுன்னா ரொம்ப கோவப்பட மாட்டான். ஆனா அதே நேரத்துல அதே வார்த்தை தான் முட்டாளே சொல்லி பாருங்க கோபம். இங்க வேதம் வந்தது மதிகெட்ட முட்டாள். முட்டாள் பாவம் செய்வான். ஒருவனை நீ அவமதித்தான், அவன் அவமதிக்கக்கூடியவனாகவே இருக்கட்டும். நாம என்ன பண்ணக்கூடாது? அது பெரிய பாவம். அப்ப அவமதித்தல் என்பது அது பெரிய பாவம். அவன் முட்டாளாக அங்க சாலமோன் ராஜா சொல்கின்றார். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை பரியாசம் பண்ணி, அதாவது அவமதித்து அவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி அவருடைய தீர்க்கதரிசியை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிட்டு. நீங்க ஒருவனை அவமதித்தால், நீங்க யாரையாவது அவமதித்தால், நீங்க பரியாசம் பண்ணினால், கிண்டல் கேலியாக எங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்காது? ஆண்டவருக்கு சகாயம் கிடைக்காது. தேவனுடைய சகாயம் நமக்கு வேணுங்க. அவருடைய சகாயம் நமக்கு இல்லைன்னா உலகத்தில் நாம் வாழவே முடியாது. அவருடைய சகாயம் நமக்கு வேண்டும் என்றால் நாம் பிறரை அவமதிக்க கூடாது என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 4:2 வாசிக்கின்றோம். மனுபுத்திரரே, என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர் என்று வாசிக்கிறோம். நாம் தேவனுக்கு அவமானப்படுத்துறோம், பிறரை அவமானப்படுத்துவதில்லை. நாம் தேவனை எவ்வளவு நேரம் அவமானப்படுத்துறது தெரியுமா? என்ன பாசம், நான் போய் தேவனை அவமானப்படுத்துறது, தேவனுடைய வார்த்தையை மீறுவதே அவரை அவமானப்படுத்துவது. 9 மணிக்கு அசட்டை பண்ணி ஒரு விதத்தில் அவருடைய வார்த்தையை மீறுவது அவமானப்படுத்துவதுதான். ஆண்டவர் மேல நீங்க அவமானப்படுத்துறதுனால என்ன பண்றீங்க? ஆண்டவருடைய வார்த்தையை மீறி கேட்காது. வேதத்தை படிக்கணும், ஆண்டவர் சொல்லுகிறார். வேத சபையில சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் பைபிள் படிக்கிறோம்? நேரம் கிடைக்கும் போதுதான் ஜெபம் பண்ணுங்க. ஆக நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை அவமானப்படுத்துகிறோம், என்ன அவருடைய வார்த்தையை மீறுகிறோம். அப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறது? மனுபுத்திரரை, என் மகிமையை நீங்கள் அவமானப்படுத்தினீர்கள், வீணானதை விரும்பினீர்கள், பொய்யே நாடுகிறீர்கள். நீங்க மற்றவர்களை அவமதிக்கும் போது, தேவனுடைய மகிமையை அவமதிக்கும் போது நீங்க பலவிதமான பாவத்துக்கு இன்னும் உட்படுகிறீர்கள் என்று சொல்லி இங்கே நாம் சங்கீதங்களை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 19:16 ஒரு வாசியுங்கள். நீதிமொழிகள் 19:16. 19:16. கட்டளையை காத்துக் கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை காத்துக் கொள்கிறான். என்னவா? அவமதிக்கிறவன் சாவான். சாவான்னா இந்த உலக மரணத்தை குறிக்கல. அவமதிக்கிறவன் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தமும் எரிகிற கடலிலே சாவ. எல்லாருக்கும் அவமதிக்கிறவனுக்கு சாவ வரும், அவமதிக்காதவனுக்கு சாவ வரும். ஆனா இங்க சொல்லப்படுகிறது இல்ல, நீங்கள் நரகத்துக்கு செல்வீர்கள். அவமதிப்பது ஒரு பாவம். இன்னைக்கு எவ்வளவு பெற்றோர்களை அவமதிக்கிறார்கள், பிள்ளைகளை அவமதிக்கிறார்கள், சகோதரர்களை அவமதிக்கிறார்கள், சகோதரிகள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவமதிக்கிறாங்க. அவமதிப்பது ஒரு பாவம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் தரக்கூடிய வார்த்தை, நீங்கள் பிறரை அவமதிக்க கூடாது. அவமதிப்பது ஒரு பாவம்.
அவங்க ஒண்ணுமே இல்லாமவே இருக்கட்டும், அதற்கு லாயக்கற்றவர்களாகவே இருக்கட்டும். ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது? அவமானப்படுத்தக்கூடாது. அது அப்படி படுத்தினா பிறனை அவமானப்படுத்துகிறவர் பாவம் செய்கிறார் என்று சொல்லி அங்கு வேதம் சொல்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் நீதிமொழிகள் 13 வாசிக்கிறோம், திருவசனத்தை அவமதிக்கிறவர் நாசம் அடைவான். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை இல்ல? அவமதிப்பதினால நாசம் அடைவான். தேவனுடைய வார்த்தையை நீங்க மீறி செயல்பட்டு அவரை அவமதிக்கிறீர்கள். தேவனை நீங்க அவமதிப்பதனாலே நீங்க நாசம் அடைகிறீர்கள் என்று சொல்லி நான் சொல்லல, இந்த வார்த்தை எல்லாம் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார். அவமானப்படுத்துவது என்பது ஒரு பாவம். லேவியராகமம் 26 அதிகாரம் 43 வசனத்தை யாராவது வாசியுங்கள். லேவியராகமம் 26:43. தேசம் அவர்களால் விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதினாலே தன் ஓய்வு நாட்களை லேவியராகமம் 26:43. சரி, அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவருடைய ஆத்துமா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் நானும் தாங்கள் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்வார்கள். பாத்தீங்களா? இங்கே அவர்கள் என் நியாயங்களை என்ன பண்ணார்கள்? அவமதித்தார்கள். அவமதிப்பது என்பது என்ன? இப்ப இந்த லிஸ்ட்ல என்ன வந்துருச்சு? பாவ லிஸ்ட்ல வந்துருச்சு. ஒரு ராஜா ஒருவர் இருந்தார், நகர்வலம் போய் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு காட்டு வழியாக செல்லும் போது ஒரு மரத்துக்கு கீழே ஒரு மனிதன் அமர்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது இவர் குதிரையில தனியாக போய் கொண்டிருக்கிறார். அவனை பார்த்த உடனே இறங்கி கிட்ட வந்து நீ வந்து ஏறிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அந்த ராஜாவை தெரியல. ஏன்னா அவன் ராஜா தெரியல, வெளியூர்காரன். ஆனாலும் அவன் சொல்றான், இல்ல என்னால அங்க கிட்ட நான் வர முடியாது, பண்ணுங்க, என்னால நடக்க முடியாது. நம்ம நடந்தா வந்தேன், ஆனா இப்ப என்னால நடக்க முடியாத அளவுக்கு பலன் இல்லாம ஆகி போச்சு. அதனால நீங்க வந்தீங்கன்னா என்ன கொஞ்சம் தூக்குனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் உங்க குதிரை உட்காந்து என்னுடைய இடத்துக்கு நீங்க விட்டுடலாம் அப்படின்னு இவருடைய குதிரையில இருந்து இறங்கி வர்ற ராஜா வந்து அவனை தூக்குவதற்காக கை கொடுக்கும் போது அவன் என்ன பண்ணுகிறான், ராஜாவை தட்டி விட்டு தள்ளி விட்டு இவன் அந்த குதிரையின் மேலேயே ஏறி சென்று விடுகிறான். ராஜாவுக்கு பெரிய அவமானமா போயிடுச்சு. நான் ஒரு ராஜா, நான் ஒரு உதவி செய்ய போகிறேன், ஆனா அவன் என் தள்ளி விட்டு அவன் என் குதிரையை எடுத்துக்கொண்டு போகிறான்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தோடு மன கஷ்டத்தோடு அவர் நடந்து மீண்டுமாக அரண்மனைக்குள்ளே வருகிறார். அப்பொழுது காவலர்கள் வந்து விட்டார்கள். எங்க ராஜா குதிரை அப்படின்னு தெரியல, நான் இறங்கி போய் போனேன், குதிரை வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து விட்டார். நாட்கள் கடந்தது. ஒரு நாள் அரசு சபையிலே ராஜா உட்கார்ந்து கொண்டிருந்தார். தவறு செய்தவர்கள் ஒவ்வொருவராக அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு தீர்ப்பை ராஜா சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது லைனாக நிற்கிறாங்க. அப்போ ராஜா அந்த லைனில் நிற்கிறவராக பார்க்கும்போது ஒரு மனிதரை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். வேறு யாரும் இல்லை, இவரிடத்திலிருந்து குதிரையை கொண்டு போன ஒருவன் அதுல லைன்ல நிற்கிறான். ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப ராஜா அப்படியே பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த லைன்ல நிற்கிறவனும் இவரை பார்க்கிறான். இவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆஹா, ஏற்கனவே நம்ம பண்ண தப்புக்கு இங்க வந்திருக்கோம், இப்ப யாருக்கு தெரியாம பெரிய தப்பு நம்ம பண்ணிருக்கிறோமே, ராஜாவுடைய குதிரையை நம்ம என்ன பண்ணிட்டோம், திருடிட்டு போயிட்டோமே, இப்ப என்ன நடக்கும், கண்டிப்பா பெரிய தண்டனை நமக்கு காத்து, நிச்சயமா என் உயிர் இன்னைக்கு போயிடும். ஏன்னா ராஜாவுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கும், மறக்கவே மாட்டாரு, நான் அவருடைய குதிரையை திருடிட்டு போயிருக்கிறேன், அதனால கண்டிப்பா பெரிய எனக்கு ஒரு தண்டனை இருக்கு என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவராக அழைத்து ஒரு சிலருக்கு தீர்ப்பு சொல்லி விடுகிறார், ஒரு சிலருக்கு நாளை தீர்ப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். அந்த ஒரு லிஸ்ட்ல இந்த மனிதருக்கு என்ன சொல்லிட்டார், உனக்கு நாளைக்கு தீர்ப்பு வழங்கப்படும் சொல்லி ஜெயில போட்டார். இப்ப நினைச்சுட்டா லேட்டா கொடுக்கிறாருன்னா இது பெரிய தண்டனை எனக்கு காத்திருக்குது அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். அன்னைக்கு ராத்திரியிலே இந்த ராஜா என்ன பண்ணுகிறார், சிறைச்சாலைக்குள்ளே வருகிறார். சிறைச்சாலைக்குள்ளே வந்து இவன் தங்கியிருக்கிற அந்த சிறைக்குள்ளே அவர் போய் அவரை கூப்பிடுகிறார். அவர் வருகிறார், ராஜா நீங்க என்ன மன்னிச்சிருக்கணும், தெரியாம உங்க குதிரை தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்ச தப்பையும் சேர்த்து இதையும் சேர்த்து பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துறாதீங்க, நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுங்க. அவர் சொல்றாரா, வா நான் குதிரைய உங்ககிட்ட கொடுத்து ஏமாந்ததை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இப்படி சொன்ன ஒரே காரியம் தான், யாருக்கையும் சொல்லக்கூடாது.
நான் அவமானப்பட்டதை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. உனக்கு தண்டனை நான் தரமாட்டேன், ஆனா நீ செஞ்ச வேற தண்டனை அது உனக்கு கண்டிப்பா நான் தந்துருவேன். அது சிறிய தண்டனையா உனக்கு இருக்கும். ஆனா இந்த காரியத்தை ஒரு நாளும் ஒருத்தரையும் நீ சொல்லக்கூடாது என்று சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவர் போய்கிட்டார். இந்த கதையை ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட கேட்டேன், ஏன் ராஜா இப்படி அந்த திருடங்களை சொல்லணும்? நான் சொன்னேன் வெரி சிம்பிள். இது என்ன கதையில என்ன இருக்கு? இதை யாராவது கேட்டா என்ன பண்ணுவாங்க? ராஜாவே ஒருத்தன் ஏமாத்திட்டான் பாரு, அவனை அவமானப்படுத்திட்டான் பாருன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவாங்க? கிண்டல் கேள்வி பண்ணுவாங்க. அந்த ராஜா தன்னை அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவர் சொன்னாரு, இல்ல, கதையினுடைய அர்த்தம் என்னவென்றால், ராஜாவுடைய எண்ணம் தான் அவமானப்பட்டதல்ல, ஒருவனுக்கு உதவி செய்ய போய் அந்த உதவி அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? தப்பா. ராஜா ஹெல்ப் பண்ணதான் போனார், அவனை ஏற்றி கொண்டு போய் விடலாம் பார்த்தா, அப்ப உதவி செய்ய போய் அவன் என்ன பண்ணா? அந்த உதவியை வேறு விதமாக பயன்படுத்திக் கொண்டான். நாளைக்கு இந்த விஷயம் ஜனங்களுக்கு தெரிஞ்சு இனி யாருக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, உதவி செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு வரக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்துல ராஜா இப்படியாக அந்த திருடனிடத்திலே சொன்னான் என்று சொல்லி அந்த கதையினுடைய உண்மையான விளக்கத்தை எனக்கு அவர் சொன்னார். யோசிச்சு பாருங்க, ராஜா அவமானப்பட்டா கூட அந்த அவமானத்தை பொருட்டாம எண்ணாம அவருடைய வாழ்க்கையில அவர் மாறுதலாக அவங்களுக்கு அந்த ஒரு விடுதலையை கொடுக்கறது, இல்ல ஒரு ஜெயத்தை கொடுக்கறத பாருங்க. ஏன்னா அந்த தண்டனைக்குரிய தண்டனை கொடுக்கல. ராஜாவுடைய எண்ணம் மக்கள் இதை தவறாக எண்ணக்கூடாது என்று சொல்லி இப்படி அவர் தீர்ப்பை வழங்கினதை பார்க்கிறோம். இந்த கதையை படிக்கும் போது எனக்கு என்னன்னா, ஒரு நான் அவமானப்பட்டால் என்னால என்ன பண்ண முடியாது? அவமானத்தை சகிக்க முடியாது. அவமானப்படுத்துவதும் பாவம், அவமானத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் பாவம். இன்றைக்கு 3 பேருடைய வாழ்க்கையை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு, எப்பவுமே அந்த நேரம் கிடைக்காது. 15 நிமிஷம் 20 நிமிஷம் 25 நிமிஷம் எல்லாம் இன்னைக்கு என்னவோ எனக்கு சீக்கிரம் கையில வந்துருச்சு. அதனால கொஞ்சம் டைம் எடுத்து நான் வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனா சரியான நேரத்தில் நான் முடித்து விடுவேன். சரி, வாசிக்க கேட்ட 2 சாமுவேல், அது எதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. யாரை குறித்து அது சொல்லப்படுகிறது? தாவீது, அப்புறம் மீகாலை குறித்து அது சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த மீகால் தாவீதை என்ன பண்ணினார்? அவமானப்படுத்தினார். வாசிங்க 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் வடகரை வழியாய் பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள் என்று வாசிக்கிறோம். அவமதிப்பது ஒரு பாவம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனா இங்கு மீகால் தாவீதை தன் இருதயத்தில் அவமதித்தாள் என்று வாசிக்கிறோம். மீகால் யார்? தாவீதுடைய மனைவி. இன்னொரு பதவி, இன்னொரு பேரு சவுலுடைய மகள். இந்த மீகால் தாவீதை என்ன பண்ணுகிறார்? அவமதிக்கிறார். அவமதித்தா தண்டனை உண்டுங்க. கடைசி வசனத்தை வாசிங்க. அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் என்ன இல்ல? என்னங்க பாவம் செஞ்சா? அதோட வார்த்தையில என்ன சொல்லுங்க? மனதிலே நினைத்தார், மனதிலே அவமதித்தார். அது பெரிய பாவமாக தேவனுடைய சன்னதியில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பிறரை அவமதிக்க, அது புருஷனாகட்டும், மனைவியாகட்டும், பெற்றோராகட்டும், பிள்ளையாகட்டும், சகோதரனாகட்டும், உறவாகட்டும், நண்பர்களாகட்டும், சபையாகட்டும், யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் வாயினாலே அவமதித்தாலும் சரி, உங்களுடைய சிந்தையிலே நீங்கள் அவமதித்தாலும் சரி, அது உங்களுக்கு தண்டனைக்கு தப்பாதபடி பெரிய பாவத்தை நீங்கள் இழக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மீகால் மரணமடையும் நாள் மட்டும் அவருக்கு குழந்தை இல்லாதது காரணம் என்ன? அந்த ஒரு பாவம். தாவீதை நடந்த சம்பவம் என்ன? அந்த அவமதிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குதா? என்ன பண்ணா தாவீது? இல்ல, தாவீது என்ன பண்ணா? எதனால அவ அவமதித்தா? நடன பாட்டு பாடி டான்ஸ் ஆடினா. நான் இப்ப ரோட்ல நின்று ஒரு பாட்டு பாடி நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன்,
மெஸ்ஸி உள்ளதுல நினைக்கிறது கிடையாது. கட்டை தூக்கிட்டு வருவா, என்னது பெரிய கட்டையை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாங்க. இல்ல அதான் நடக்கும். மீனவர் அதெல்லாம் செய்யல, இருதயத்திலே அவமதித்தார் தாவீது. ஏன்னா அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஒரு ராஜா. ஆனா அவ்வளவு மகிழ்ச்சி அவனுக்கு, அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு, மனதில் அவன் நிறைந்து இருக்கிறான். அவன் குதித்து நடனமான அளவு பெரிய, ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, முந்தின பகுதி வீட்டை போய் படிச்சு பாருங்க. பெலிஸ்தியருக்கு உலகமாக ஒரு பெரிய வெற்றி, பெரிய வெற்றி, எதிர்பாராத ஒரு பெரிய வெற்றி அவன் பெறுகிறான். ஆனா தேவனுடைய பெட்டியை தன்னுடைய நகரத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற தேவனுடைய பெட்டி ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த தேவனுடைய பெட்டியை கொண்டு வரும்படியாக அவன் அங்க நகரத்துக்குள்ள கொண்டு வரும்போது ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது, அந்த பெட்டி கீழே விழ போகுது. அந்த பெட்டியை ஊசா என்கிறவன் என்ன பண்ணிட்டான், பிடிச்சிட்டான். 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு போதும். ஏன் கோபம் உண்டது, அதுக்கு முந்தைய வசனத்துல மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியின் மூலமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். தேவனுடைய பெட்டியை யாரும் தொடக்கூடாது. ஊசா தொட்டுட்டான், அங்கே விழுந்து சாகலாம். தண்டனைகளை பாருங்க. இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் ஒவ்வொரு தண்டனை நமக்கு கிடைச்சதுன்னா இன்னைக்கு நீங்க நானும் இந்த இடத்துல இருக்கவே மாட்டோம். அவ்வளவு தண்டனை நமக்கு உண்டு. ஆனா அவனுடைய கிருபையினாலே, அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நாம் என்ன பண்ணோம், பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிப்புக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். அதனால தப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அன்னைக்கு அது அப்படி இல்லை. அடிக்கு அடி, பல்லுக்கு பல், சொல்லுக்கு சொல். இந்த சம்பவம் நடந்த உடனே தாவீது என்ன பண்ணான், பெட்டியின் மேல பயம் வந்துருச்சு அவனுக்கு. உடனே என்ன பண்ணா, ஓபேத் ஏதோம் என்கிற அந்த வீட்டுல கொண்டு போய் வைக்க சொல்லிட்டான். நடந்த சம்பவம் என்ன, அந்த வீட்டுக்கு அந்த பெட்டி போய் சேர்ந்ததுல இருந்து 3 மாசம் அந்த வீடு பயங்கர ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. ஏன்னா அது என்ன இருக்குது, தேவனுடைய பெட்டி. தேவன் எங்க இருக்கிறாரோ அங்க என்ன உண்டு, ஆசீர்வாதம். கரங்களை யாராவது சொல்லுங்க, ஹல்லேலூயா. தேவனுடைய பெட்டி இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் உண்டு. தேவன் இருக்கிற இடங்களிலே ஆசீர்வாதம் உண்டு. இல்லைன்னா ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் என்பது உலக ஆசீர்வாதம் நான் சொல்லல. எல்லா பாருங்க, உபத்திரமும் ஒரு ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. உபத்திரம் இல்லாதது யாருங்க? ஒரு நாள் உபத்திரம் இல்லைன்னா அதை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. எவ்வளவு கஷ்டத்தை நம்ம சந்திச்சாலும் நமக்கு ஒரு திருப்தியா இருக்கும். அப்படிதான் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க 3 மாதமா இருந்த அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட கேட்கணும். ஐயோ இனி அங்கே இருக்க கூடாது, அது எப்போ வந்துடணும், தாவீது என்னுடைய நகரத்துக்குள்ளே வரணும்னு சொல்லி அது வெற்றி கொடுத்த ஆண்டவருக்கு நடனமாடி அதை கட்டி எடுத்துட்டு வராங்க. இது தாவீதுடைய தவறே கிடையாது. ஆனா மீகாள் என்ன நினைத்தாள், தன்னுடைய இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அதோடு வீட்டுக்கு வந்த பிறகு அங்க பாருங்க, 20ஆம் வசனத்தை வாசிங்க. திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன். அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. தாவீதை யாருக்கு சொல்ற வார்த்தை, மறைமுகமா சொல்றா, யார் சொல்ற வார்த்தை, தாவீதை சொல்றார். அதை அவமதிச்ச உடனே வார்த்தைகள் மாறுது பாருங்க. என்ன நடக்குது, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை அவன் அப்படியே ஆடிட்டு வந்தான். வேற அப்படியா சொல்றது, அப்படிலாம் கிடையாது. அப்படி சொல்றாங்க பாருங்க. இன்று நம்முடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக நம்முடைய வஸ்திரங்களை முறித்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். ஒரு நிலையில இருதயத்துல அவமானப்படுத்தினா, இப்போ வார்த்தையில அவமானப்படுத்த. இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு? ஒரு அற்ப மனுஷன் செய்யற வேலைய ஒரு ராஜா செய்யலாமா? இவ்வளவு பெரிய அவமானம். தாவீது கவலைப்படாது, கொஞ்சம் கூட கவலைப்படாது. ரொம்ப அழகா பாருங்க, பொறுமையா சொல்றான். ஆமாமா எல்லாம் கரெக்ட் தான், நீ சொல்றதுதான் கரெக்ட் தான், அவமானம் தான் இருக்கட்டும், நீ சொல்றதுதான் இருக்கட்டும், நான் அற்ப மனுஷன் தான். ஆனா ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவராக வைத்துள்ள கலைஞத்தை அழைச்சிருங்க. அவமானப்படுத்தின மீகாலை தாவீது என்ன பண்றான், ஆசுவாசப்படுத்துறான். நீ அப்படிதான் கரெக்ட் தான், சொல்றதா உண்மைதான். ஆனா உங்க அப்பா இருக்காரு, நம்ம அடிக்கடி இருப்போம், ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒண்ணுன்னா
உங்க குடும்பத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதா? உங்க அப்பா பத்தி எனக்கு தெரியாதா? உங்க அம்மா பத்தி பேசிட்டு வரக்கூடிய வார்த்தை சொல்றாரு. எல்லாரையும் காட்டிலும் கர்த்தர் என்ன பண்ணினார்? ஒரு தேசத்தின் தலைவனாக மாற்றி வைத்திருக்கிறார். இது இந்த காரியம் உனக்கு அவமானமாக இருக்குது, ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு மகிமையாக இருக்கும் என்று சொல்கிறார். 22 வசனம் வாசிங்க. இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும். நீ என்னமா சொல்றது? நானே சொல்றேன், நான் நீசன், நான் இன்னும் பெரிய அற்பன் என்று அவரே சொல்றேன். சொல்லிட்டு அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் நான் விளங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மீகானுக்கு மட்டும்தான் அவமானம், ஆனா மற்ற பெண்களுக்கு மகிமையானது என்பது. ஹல்லேலூயா. ஏன்னா அவன் குடிச்சிட்டு ஆடல, வேறொரு காரியத்துக்காக ஆடல, கர்த்தருக்காக என்ன பண்றான்? பாடி நடந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக நீங்க ரோட்ல நின்று அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, அவங்க வேற மாதிரி நினைச்சிருவாங்க. அன்னைக்கு சூழ்நிலை அது ஒரு ராஜாவாக இருந்து அதை செய்யும் போது மீகானுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவமானப்படுத்துவது பாவம் என்பதை அறியாமல் இருந்தார். ஆகவே மீகான் அவமானப்படுத்தினார், சாபத்துக்கு உட்பட்டார். கடைசி அவர் காலம் வரைக்கும் அவளுக்கு என்ன கிடைக்கல? இல்லை. ஆகவே அவமானப்படுத்துவது பாவம். சரி, இன்னொரு இரண்டாவது ஒரு ஆள், இவன் அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில அவமானப்படுத்தாதவன் யாரு? யோசேப்பு. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க இரண்டாவது அவமானப்படுத்துவது பாவம் என்று அறிந்து யோசேப்பு மரியாதை என்ன பண்ணல? அவமானப்படுத்தாமல் என்று வாசிக்கிறோம். நல்லா படிச்சீங்களா? அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்தது, ஆணுடைய பிள்ளையாகிறதால அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான் என்று வாசிக்கிறோம். மற்றவர்களை அவமானப்படுத்துவது பாவம் என்று சொல்லி யோசேப்பு அறிந்திருந்தான். நல்ல ஒரு குணம் பாருங்க. இந்த சான்ஸ் நமக்கெல்லாம் கிடைச்சிச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்பீக்கர் எடுத்துட்டு, ஒரு மைக் எடுத்துக்கிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போவோம், ஊருக்கெல்லாம் போவோம், தெருவா போவோம், சபைக்கெல்லாம் போவோம். அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி, மற்றவர்களே அவமானப்படுத்துவது. இவன் ரகசியமாய் அவளை தள்ளிவிட இந்த கதை உங்களுக்கு தெரியும். யோசேப்புக்கு மரியாள் பெண்ணாய் நியமிக்கப்பட்டிருந்தா, ஆனா திடீர்னு கல்யாணத்துக்கு முன்னாடி மரியாள் என்ன ஆயிட்டு? கர்ப்பவதி ஆனாள் என்று வேதத்தை வாசிக்கிறோம். யாருமே ஒத்துப்பாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வாலிப பையன் இருக்கிறா, பொண்ணு பார்த்தாச்சு, டேட் பிக்ஸ் பண்ணியாச்சு, திடீர்னு 6 மாசம் கழிச்சு ஒரு நியூஸ் வருது, கல்யாணத்துக்கு முன்னாடி கட்ட போகிற பொண்ணு பிரெக்னண்டா இருக்கா அப்படின்னு ஒரு பேச்சு வருதா? நீங்க கட்டிடுவீங்களா? சொல்லு, கட்டுவீங்களா? இல்ல உங்க குடும்பம் கட்ட விடுமா? இல்ல அப்படியே விட்டு விடுவீங்களா? போன் எடுக்க மாட்டீங்க, போனுக்கு ரெஸ்டே இருக்காது. எல்லா வீட்டுக்கும் சொல்லுவோம், இப்படி ஒரு பொண்ணு இப்படி ஆயிடுச்சு, அவமானப்படுத்தி அந்த பெண்ணை அவமானம், தப்பு செஞ்சாலும் தப்பு செய்யல, அது அடுத்த பிரச்சனை. இதை யோசிச்சு பாருங்க. இந்த நிலையில இருக்கிற யோசேப்பு அவனுடைய என்ன பாருங்க, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். எவ்வளவு நல்ல ஒரு, அதான் வேதம் சொல்கிறது, யோசேப்பு ஒரு நீதிமான் என்று வேதம் சொல்கிறது. இயேசுடைய தகப்பன் என்று ஒரு பெயர் வரணும்னா அவனுக்கு ஈஸியாங்க, அவனுக்கு ஈஸியா? இப்ப யோசேப்பு எவ்வளவு நீதிமானா இருந்தா அந்த சான்ஸ் உலகத்துல எவ்வளவு பேருக்கு கிடைக்காத அந்த கிருபையை யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தார். இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பு எவ்வளவு பெருமை. காரணம், அவன் நீதிமான் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு காரணம் என்ன? அவன் மற்றவர்களை அவமானப்படுத்துவது பாவம் என்று அர்த்தம். அவமானப்படுத்த மனதில்லாதவன் என்று இங்க இந்த வார்த்தையை நான் கவனிக்கணும். ரகசியமா ஆட்சி சொல்ற ஒரே வார்த்தை என்ன சொல்ல நினைச்சிருப்பான்? எனக்கு பிடிக்கல. ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அவன் கண்ணடா இருக்காங்க திடீர்னு அப்படின்னு. அது நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். கனவுல தேவதூதன் வருகிறான், யோசேப்பே நீ ஐயப்படாத, நீ பயப்படாத, நீ கவலைப்படாத, அவன் மரியாதை உற்பத்தியா இருக்குது பரிசுத்த. கனவு சொல்லுங்க, எவ்வளவு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஒருவேளை
முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லி அவமானப்படுத்துறதுன்னா காரியம் வேற மாறுதலா முடிஞ்சது. ஆனா அவன் அந்த யோசனையில இருந்தனால தேவதூதர் சொல்ற, நீ கவலையே படாத, ஆமா உன்னிடத்திலே ஒரு ரட்சகர் போகிறார், மரியாதை வைத்து ரட்சகர் வருவார். எவ்வளவு பெரிய சான்ஸ் பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. யோசேப்பு நீதிமான் என்று சொல்வதற்கு முக்கிய காரணம் மற்றவர்களை அவமானப்படுத்தாத ஒரு குணம் யோசேப்புக்கு. ஏன்னா அவமானப்படுத்துவது ஒரு பாவம். நிறைய அந்த லிஸ்ட்ல நம்ம யோசிச்சதே இல்லை இது வரைக்கும். நீங்க மற்றவர்களை அவமானப்படுத்துறீங்களா? வாய்ப்பு நிறைய கிடைக்கும். மற்றவர்களை அவமானப்படுத்த, உங்களை அவமானப்படுத்த அது நவர. நீங்க அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தா கூட மற்றவர்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது, சிம்பிளா வேடிக்கையா நீங்க கேள்விப்படுவது அது வேற. ஆனா அவமானப்படுத்துவது என்று உங்களுடைய உள்ளத்தாலும் உங்களுடைய இசைவாலும் உங்களுடைய வார்த்தையாலும் உண்மையாகவே ஒருவரை நீங்க அவமானப்படுத்த மனதோடு நீங்க செய்தீங்கன்னா அது பாவம். யோசிப்பு மரியாதை தள்ளிவிட அவன் யோசித்துக் கொண்டிருந்தான், அவமானப்படுத்த விரும்பாததாக இருந்தான். ஆனால் இங்கே அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பேருவாயாக, அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார் என்று சொல்லி அந்த தேவதூதன் சொன்னான். மற்றவர்களை குடும்ப சூழல் நிறைய வரும். நீங்க யாருக்கும் அவமானப்படுத்தக்கூடாது, அது பெரிய பாவம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல நீங்க வைத்துக் கொள்ளுங்க. 10வது பாவமாக நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். சில நேரத்துல சூழல் அப்படியா வரும். ஆனா நீங்க மற்றவர்களை அவமானப்படுத்த ஆண்டவரத்துல விட்டுருங்க. ஆண்டவரே எனக்கு இந்த நல்ல புத்தியை தாரும், யோசிக்கக்கூடிய புத்தியை எனக்கு தாரும், நான் அவரை அவமானப்படுத்தக்கூடாது. அவங்க உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், மீண்டும் உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கலாம், நீங்க செய்யலாம். அது ஒரு பாவம் என்பதை வைத்துக் கொள்ளுங்க. அப்ப இங்கே யோசேப்பு அவமானப்படுத்தாதவனாக நாம் வாழ்ந்த வாசிக்கிறோம். முதலாவதாக அவமானப்படுத்தின நீர்கானை குறித்து பார்த்தோம், அவமானப்படுத்தாத யோசேப்பை குறித்து பார்த்தோம். மூன்றாவது நமக்கு வரக்கூடிய அவமானத்தை சகிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அவமானம் நமக்கு வரும்போது அதை நாம் சகிக்கிறோம். அதற்கு ஒரு உதாரணம் யோபுடைய வாழ்க்கையில எவ்வளவோ அவமானம். இந்த அவமானத்தை அவன் சகிக்கிறான் என்று வாசிக்கிறோம். அவமானப்படுத்துவது பாவம், அவமானத்தை நாம் ஏற்றுக்கொண்டு சகித்து வாழ்வதுதான் நாம் அந்த பாவத்துக்கு நாம் ஈடுகட்ட முடியும். இங்க யோபு நீங்க பாருங்க, சில வசனங்கள் வாசிப்பது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யோபு 10:15 வாசிங்க. யோபு 10:15. அவமானத்தால் இழக்கப்பட்டேன், நீ என் சிறுமையை அது யோபுவை யார் அவமானப்படுத்தினார்? எல்லாரும் தான் அவமானப்படுத்தினாங்க. ஊரே அவமானப்படுத்திச்சு, அதான் உண்மை. மனைவி அவமானப்படுத்தினாங்க, நண்பர்கள் அவமானப்படுத்தினாங்க. கண்டிப்பா ஊரார் என்ன பண்ணிருப்பாங்க? அவமானப்படுத்திருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாங்க? ரொம்ப நீதிமானா இருந்தாப்பா அவன், ஆமா என்ன பக்தி, ஐயோ அப்படியே ஊரே மெச்சுற அளவுக்கு இருந்தாப்பா. நீங்க எப்படி இருக்கலாம்? நீ நிறைய நேரத்துல நம்ம படக்கூடிய கஷ்டங்களை பார்த்து இன்பப்படுகிற மக்கள் உண்டு, துன்பப்படுகிற மக்கள் கொஞ்சம் தான். சந்தோஷப்படுகிற மக்கள் நிறைய இருப்பாங்க. எப்படா உங்களுக்கு கொண்டு வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிற கூட்டம் உங்களை காத்துக்கிட்டு. இந்த அவமானத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஆமா அப்படியே தள்ளி போட்டுட்டு போயிட்டே இருக்கும். யோபுடைய வார்த்தை பண்ண மிகவும் அவமானப்பட்டேன். கூணி குடி ஏற்கனவே குறுகி போயிட்டான், ஏற்கனவே பலவீனம், ஏற்கனவே கஷ்டம், ஏற்கனவே பெரிய ஜாதி. எப்படி இருந்தவன் இன்னைக்கு சுருங்கி எப்படி இருக்கிறான்? நான் இங்கு வானவிலும் நான் என்னுடைய சரீரத்திலும் அவமானப்பட்டேன், என்னுடைய இருதயத்திலும் நான் மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்டேன் என்று அங்க சொல்லுவோம். 21:3 வாசிங்க. யோபு 21:3. நான் பேச போகிறேன், வாசிங்க. நான் பேச போகிறேன், சகித்திருங்கள், நான் பேசின பின்பு பேச கொஞ்சம் பேச விடுங்களா சொல்றான். இது அவ்வளவு பெரிய அவமானம். நீங்க அவமானப்படுத்துங்கன்றான், ஆனா கொஞ்சம் எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் கொஞ்சம் பேசிடுறேன். நீங்க இவன் தான் சகித்திருக்கணும், ஆனா சொல்ல நீங்க சகித்திருங்கள், நான் என்ன பண்ண போறேன் கொஞ்ச நேரம் பேச, அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க பரிகாசம் பண்ணுங்க. யோபு 16:20 வாசிக்கிறோம். என் சிநேகிதர்களும் என்னை பரிகாசம் பண்ணினார்கள். பரிகாசம் என்னது? அவமானப்படுத்த. பரிகாசம் கிண்டல் கேலி, அவமானப்படுத்துறதுதான்.
நண்பர்கள் வந்து நல்லதா சொல்ற மாதிரி என்ன பண்ணாங்க? இங்க யோபுடைய சரித்திரம் பைபிள் ஸ்டடி பாஸ்ட் எடுத்தாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது. நான் நோட்ஸ் நல்லா எல்லாமே நோட்ஸ் எடுத்து விட்டேன். 2002 இருந்து எனக்கு வேதாராய்ச்சி நடந்த ஒவ்வொரு நோட்ஸ் இருக்கு. 44 இது கிட்டத்தட்ட 20 வருஷத்தினுடைய அந்த நோட்ஸ் எனக்கு இருக்கு. புக்கா வச்சிருக்காரு. அது இசையெல்லாம் எடுத்து பார்த்தேன். அது யோபுடைய நண்பர்கள் ரொம்ப நல்ல நண்பர்கள் தான். ஆனா அவருடைய வார்த்தைகளை நீங்க கவனிச்சீங்கன்னா குத்துற மாதிரி இருக்கும், குத்தாத மாதிரி. ஒரு சிலர் இருக்காங்க பேச்சுல அப்படி வித்தியாசமா பேசுவாங்க. நம்மள நல்லது சொல்றாங்களா இல்ல ஒரு மாதிரி குத்துறாங்களே தெரியாது, அப்படிதான் பேசுவாங்க. நண்பர்கள் அப்படிதான் பேசுறாங்க. என்ன சொல்றாரு? என் சிநேகிதர்கள் என்னை அடுத்தது என் கண் தேவனை நோக்கி அழுது கொண்டு இருக்கிறாங்க. யோபு அவமானத்தை சகிக்கிறான். இவ்வளவு அவனுக்கு வியாதியை விட பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் தன்னை அவமானப்படுத்த. என்ன அவமானம்னா இவன் இப்படி ஆயிட்டேன்னு கஷ்டம் கிடையாது. ஆண்டவரை குறித்து அவன் கண்டிப்பா என்ன சொல்லிருப்பாங்க? நீ ஆண்டவருக்கு இவ்வளவு உண்மையா இருந்த, இன்னைக்கு உண்மையில என்ன? ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறவங்க எல்லாமே இப்படி இருப்பாங்க. ஒருத்த பிரச்சனையே இல்லாம சந்தோஷமா இருக்கிறான்னா அவனுக்கும் ஆண்டவருக்கும் கொஞ்சம் எனக்கு இல்லைன்னு அர்த்தம். பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுன்னா உங்களோட ஆண்டவர் இருக்காங்க. அல்லேலூயா. ஏன்னா அதன் மத்தியில தான் நம்ம கடந்து போகணும். ஆண்டவர் அப்படிதான் சொன்னார், உனக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவருக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஆமா, இதனுடைய உலகத்தை நான் யோபு அவமானத்தை சகிக்கிறவனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அவமானப்பட்டாரே இல்லையா? என்ன பாஸ்டர் சொல்றீங்க? அவர்தான் பாஸ்டர் அவமானப்பட்டார். எவ்வளவு அவமானம்! அவரை என்ன பண்ணாங்க? காரி துப்பினார். காரி துப்ப முடிஞ்சாங்க. காரி துப்ப வராங்க. நமக்காக ஜீவனை கொடுக்க வந்தவரை காரி துப்பினார். எபிரேயர் 12:2 வாசிங்க. எபிரேயர் 12:2. எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு நமக்காக அவர் சந்தோஷம் கொடுக்கும்படியாக அவமானத்தை அவர் என்ன பண்ணார்? சிலுவையில சகித்தார் என்று வாசிக்கிறோம். ஆனா இப்ப எங்க இருக்கிறார்? தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். கரெக்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தேவனுடைய வலது பாரசத்தில் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்து இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவருக்கு பட்ட அந்த அவமானத்தை அவர் இந்த மனித உருவனை இருந்த அவர் ஒருவேளை அவமானத்தை பொருட்டா எண்ணியிருந்தா இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. அவர் அவமானத்தை சகித்தார். அவமானத்தை அவமானமாக எண்ணாமல் அதை ஏற்றுக்கொண்டு சிலுவை மட்டும் சகித்து இன்றைக்கு நமக்கு அதன் மூலமாக ரட்சிப்பை அடைந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவமானத்தை சகிக்க நாம் பிறந்திருக்கிறோம். அவமானத்தை நாம் அதை ஏற்றுக்கொள்ள நாம் உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சில பேருக்கு தெரியுமா, வாழ்க்கையில சந்தோஷம் தான் கிடைக்கும். பிரச்சனை வரக்கூடாது, உபத்திரம் வரக்கூடாது, அவமானம் வரக்கூடாது, நிந்தை வரக்கூடாது. அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் நம்ம வாழ முடியும். யோபுடைய வாழ்க்கை அந்த அவமானத்தை அவன் சகித்து வாழணும். வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா யோபுடைய அந்த வார்த்தைகள்லாம் வேறு ரொம்ப நல்லா அவரை தவிர யாரும் அந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் சொல்ல முடியுமா? இது பெரிய காரியமாக அவர் விலகிக்கப்பட்டிருக்கிறது. தனக்கு சித்தமானவர்களே செய்கிறார். எப்படிங்க சொல்ல முடியும்? நல்லதுதான் சொல்லலாம் ஆண்டவருடைய சித்தங்க. ஆனா தீமைகளையும் ஆண்டவருடைய சித்தமாக எண்ணக்கூடியவன் தான் ஆண்டவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அதாவது இந்த உலகத்தில் நிந்தைகள் உண்டு. இந்த அவமானங்களை நீங்கள் சகிக்க வேண்டும். ஒரே வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 22:7 வாசிங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தை சங்கீதம் 22:7. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் என்னை யார் சொன்ன வார்த்தை? இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிடிக்கி தலையை துலுக்கி அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய அவமானம் யாருக்கு?
இயேசு கிறிஸ்து. அவர்தான் சாதாரணமாய் அதை ஏற்றுக்கொண்டு அவமானத்தை சகித்த போது உங்களுக்கு நடக்கிற அவமானங்களை சகிக்க மனதில்லாமல் இருக்கிறீர்கள். அவமானத்தை படுத்துவதும் பாவம், அதே நேரத்தில் அவமானத்தை சகிப்பதும் தேவை. 3 பேர் வாழ்க்கையில நான் பார்த்தோம். மீகாவுடைய வாழ்க்கையில அவர் அவமானப்படுத்தினார். யோசேப்பு அவமானப்படுத்தாதவரை வாழ்ந்தார். அவமானத்தை சகித்து வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயே அவமதித்தல் ஒரு பாவம், அவமதித்தல் ஒரு பாவம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நீங்க சந்திக்கும் போது யாரை, சிறியவர்களோ பெரியவர்களோ, ஏழையோ பணக்காரனோ, உங்களுக்கு அறிந்தவனோ அறியாதவனோ, யாரான மற்றவர்களை அவமானப்படுத்துவது பாவம். பிறனை அவமதிக்கிறவர் பாவம் செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பிறனை அவமதிக்காதபடி உலகத்திலே நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தோடு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தருவார். ஆகவே அவமானம் ஒரு பாவம் என்று அறிந்து உணர்வோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நமக்கு செய்வார்கள்.